சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு நல்ல நாளில் கம்பேக் கொடுத்தாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் ஃபேமிலி இல்லாமல் தனியாக போகிறோம். எங்கே போகிறோன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச முருகன் கோவில், அதாவது நம்ம திருப்பரங்குன்றம் குடமுழுக்கு விழாவுக்கு போகிறோம். 2 பாஸ் மட்டும்தான் கிடச்சிச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். 2 விதமான பாஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒன்று எல்லோ கலர், இன்னொன்று ரெட் கலர். எல்லோ முன்னாடி, ரெட் பின்னாடி. நமக்கு ரெட் தான் கிடச்சிச்சு. இருந்தாலும் கோபுர தரிசனம் ரொம்ப நல்லா கிடச்சிச்சு. மேலே நடந்த கும்பாபிஷேகமும் ரொம்ப நல்ல விதமாக தெரிஞ்சிச்சு. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மேலேயுமே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதை விட கீழே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் 3 மணிக்கு போனோம். 3 மணிக்கே நல்ல கூட்டம். கீழேயும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, மேலேயும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 5:30க்கு கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே தீர்த்தம் ட்ரோனில் பறக்க விட்டாங்க. எப்பயும் போல் டிஎம்கே களத்தில் இறங்கிட்டாங்க. ஓசெல்லாம் வச்சு தீர்த்தம் தெளித்தாங்க. பட் அது தீர்த்தமாக தண்ணியான்னு தெரியலை. இருந்தாலும் நம்ம சாமியை நினச்சி அதுவும் தீர்த்தம் நினச்சி தலையில் வாங்கிக்கிட்டோம். ரொம்ப நல்லபடியாக பறக்க விட்டுட்டாங்க. தண்ணி ரொம்ப மலைச்சாரல் போல் வந்துச்சு. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம். எங்களோட பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட தான் வெளியேறி வந்தோம். அவங்க எல்லா கோயிலில் இருக்க எல்லா இடங்களுக்குமே போய் பார்த்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. எல்லோரும் கோயில் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு எல்லாருமே ஒன்றா தான் நடந்து போனோம். ஓரளவுக்கு கூட்டம் இல்லாத இடமா பார்த்து கூட்டிகிட்டு வந்தனால கொஞ்சம் சுற்றி வந்தோம். அங்கேருந்து வந்து பிஜேபி சார்பாக அன்னதானம் நடந்துச்சு. அந்த அன்னதானத்துலேயும் கலந்துக்கிட்டோம். மேலே கும்பாபிஷேகத்தில் சில கிளிப்ஸ் எடுத்துருந்தோம். அதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன்னு யாரும் கோவப்படாதீங்க, மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.